பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னவரும் இந்த பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், இந்த உலகத்திலே ஒரு ஸ்வீட்டான வேர்டு அப்படின்னா ஜீசஸ் தான். இந்த உலகத்தில் ஸ்வீட்டான வேர்டு. எனக்கு டஃப்பாக நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கலாம், அந்த ஸ்வீட்டான வேர்டை நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள், அதில் ஒரு இனிமை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, இன்னொன்று உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. 2 ஸ்தோத்திர பலி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொன்னால், கனியை பழங்களை காணிக்க வைக்கும்போது சத்தம் கேட்குமா? ஆலயத்தில் கொண்டு வந்து பழங்களை கொண்டு காணிக்க வைக்கிங்க, சத்தம் கேட்குமா? கேட்காது. இது வீட்டில் உட்காந்து தனிமையாக அமைதலோடு ஜெபிக்கிற அந்த துதி ஸ்தோத்திரம். உதடுகளின் காளைன்னா உங்களுக்கு தெரியுமா? காளையை பலி செலுத்தும் போது எவ்வளோ சத்தம் கேட்கும், பயங்கரமாக சத்தம் கேட்கும். ஆலயத்துக்குள்ளே வரும்போது உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை என்ன செய்யணும்? செலுத்தணும். செலுத்த செலுத்த சபைக்கு விரோதமான சத்ருவின் ஆதிக்கங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அழிச்சு போடுவார். ஆண்டவர் வல்லமை மிக்க காரியங்களை சபை நடுவிலே செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம சில வார்த்தைகளை தேவநாம மகிமைப்படும்படியாக தியானிக்க போகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். காலம் நிறைவேறின போது. இன்றைக்கு காலம் நிறைவேறுதல் இல்லை என்றால் காலம் சமீபமாக இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் அனுப்பினார். அப்படி கர்த்தர் நமக்காக அனுப்பப்பட்டபடினாலே நம்ம எல்லாரும் இப்போ இயேசுவை எப்படி கூப்பிடுகிறோம்? அப்பா, பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? பழைய ஏற்பாட்டில் யாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்களா? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம தான் இயேசுவை எப்படி கூப்பிடுறோம்? அப்பா. எவ்வளோ உரிமை! அப்பான்னு கூப்பிட்டாலே அவருக்குரிய எல்லா சுதந்திரமும் நமக்கு தான். சுதந்திரவாளிகள் தான் ஆண்டவரை எப்படி கூப்பிட முடியும்? அப்பா, பிதாவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த லைன் சொல்லுது, காலம் நிறைவேறின போது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். காலம் நிறைவேறின போது. ரொம்ப அழகான வார்த்தை. காலம் நிறைவேறின போது. என்ன காலம் நிறைவேறிச்சு? ஆண்டவராகிய தேவன் ஆதியிலே ஆதாம் ஏவாளை என்ன செஞ்சார்? உண்டாக்குனார். ஆதாமை எப்படி உண்டாக்குனார்னு எல்லாருக்கும் தெரியும். மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை அவன்கிட்ட ஊதினாரு. அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஜீவ ஆத்துமா அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவன் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? தேவனுக்கு உரிய அத்தனையும் மனுஷனுக்குள்ள போடுறார். பார்த்தீங்களா? அதாவது தேவனுக்குள் இருக்கிற ஞானம், தேவனுக்குள் இருக்கிற அறிவு, தேவனுக்குள் இருக்கிற வல்லமை, தேவனுக்குள் இருக்கக்கூடிய அதிகாரம், ஆளுகை, சக்தி, அன்பு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய கிருபை எல்லாத்தையும் ஆண்டவர் மனுஷனுக்குள்ள என்ன செஞ்சாரா? வச்சாரா. அதுதான் ஜீவன். நீங்க ஜீவன் சொன்னா உயிர் நம்ம சொல்லுவோம், ஆனா ஜீவன் அப்படின்னா தேவனுக்குரிய எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள வச்சார். பார்த்தீங்களா? அதுதான் ஜீவன். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஜீவ ஆத்துமா ஆனான் அப்படின்னா அவன் பேச துவங்கினான். அது வரைக்கும் சடலமா கடந்த மாதிரி கடந்தான். இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? பேச துவங்கினான். ஜீவ ஆத்துமா ஆனான். ஜீவன் அவனுக்குள்ள வந்தது. அப்போ ஆண்டவர் படைச்சு முடிச்சுட்டு சொன்னாரு, இந்த மனுஷன் நம்மை போல் ஒருவனானான். அப்படின்னா இதுல பன்மை வருது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இணைந்து தான் மனுஷனை என்ன செஞ்சிருக்காங்க? இவன் நம்மை போல் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தேவனை போல, தன்னை போல,
மனுஷனை ஆண்டவர் படைச்சார், அழகா தோட்டத்தில் வச்சார், ஏவாளை உண்டாக்குனார். ரொம்ப ஹாப்பியா வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா தேவ மகிமை அவங்களை சூழ்ந்திருந்தது. எப்போ வலுசற்பம் சாத்தா அப்படி வந்தானோ அந்த பிரமாணத்தை விட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. பிரமாணத்தை விட்டு மீறி அந்த தவறு வந்ததுனால இவர்களுக்குள்ள இருந்த ஜீவன் என்ன செஞ்சிச்சு, போயிட்டு. ஜீவன் போயிட்டு, தேவனுக்குள்ள ஞானம் போயிட்டு, அறிவு போயிட்டு, கிருபை போயிட்டு, அந்த வல்லமை போயிட்டு, அதிகாரம் மகிமை எல்லாம் போயிட்டு. போன உடனே இப்போ தோட்டத்தை விட்டு அவங்க என்ன செய்யப்பட்டாச்சு, துரத்தப்பட்டாச்சு. தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாச்சு. அப்போ ஆண்டவர் சாத்தானை பார்த்து, வலு சர்ப்பத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் சொல்லுவார். அப்போ தான் ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை என்ன செய்வார், நசுக்குவார். அவர் சொல்லுங்க எல்லாரும், அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த அவர் யார்? அந்த அவர் யார்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்னத்தை உண்டாக்குவேன், பகையை உண்டாக்குவேன். உன் தலையை அவர் என்ன செஞ்சு போடுவாரு, நசுக்குவான்னு சொல்லி சாத்தானுக்கு ஒரு வார்த்தை. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாலே என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. இப்போ மனுஷனுக்கு மறுபடியும் அந்த ஜீவனை கொடுக்கணுமே, அதுக்காக இப்போ பாருங்க, பரலோகத்தில் ஒரு சத்தம், என் காரியமா யார் போவா, என் காரியமா யார் போவா, மீண்டும் உலகத்துக்கு போகக்கூடியவர் யார், பூமியில வந்து படைச்சாங்க, இவன் இழந்துட்டா யார் போவா அப்படின்னு சொல்லும் போதுதான் புஸ்தகச்சுருளில் எழுதி இருக்கிறது இயேசுவை குறித்து. ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், போகிறேன். ஆண்டவரே நான் போகிறேன், என்னை குறித்து எழுதி வச்சிருக்கு, நான் போகிறேன் போகிறேன் போகிறேன்னு சொல்லி இயேசு ரெடி ஆயிட்டாரு. ஆனால் இயேசு ரெடி ஆனதுக்கு அப்புறமும் அவர் வந்து வரல. ஆபிரகாம் வந்தாரு, அதுக்கு முன்னாடி நோவா வந்தாரு, வர்றாங்க. ஆனால் இயேசு வந்தாரா, வரல. வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். நான் போறேன்னு சொன்னாரு, ஆனால் இயேசு என்ன செய்யல, வரல. சரி, ஆபிரகாம் காலத்திலே வரல, முற்பிதாக்கள் காலத்தில் வரல. யோசிப்பு எவ்வளவு ரொம்ப பரிசுத்தவான், யோசிப்பு காலத்தில் வந்தாரா, அப்பவும் வரல. அடுத்து தாவீது ரொம்ப இருதயத்துக்கு ஏற்றவன், வரவே இல்லை, வரல. அப்படியே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இயேசு என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. கடைசியில் பைபிள் சொல்லுது, மனுஷன் அவனவன் தன் மனம்போட போக்கில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், வாழ ஆரம்பிச்சிட்டான். பாவம் பெருகிட்டு பயங்கரமான ஒரு சூழல் வந்திருக்கு. இப்போ கடைசி அதிகாரம் என்னது, பழைய ஏற்பாட்டில் கடைசி சாப்டர் மல்கியா. இந்த மல்கியா வரைக்கும் இயேசு என்ன செய்யல, வரவே இல்லை. மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலம் உங்களுக்கு தெரியும், எத்தனை வருஷம், 400 வருஷம். இந்த 400 வருஷம் இருண்ட காலம். இருண்ட காலம். ஏன் இருண்ட காலம்? தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இல்லை, தேவனுடைய சத்தம் கேட்கப்படல, தீர்க்க தரிசனம் இல்லை, ஆசாரியர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லல, தேவ அருள் வாக்கு கிடைக்கல, ஒண்ணுமே இல்லை. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே உறவு இல்லை என்றால் அது அவனுக்கு இருண்ட காலம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் தெய்வத்துக்கும் உறவு இல்லைன்னா உங்க வாழ்க்கை என்ன காலம்? நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? இருண்ட காலம். தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் எப்போ ஐக்கியம் இருக்கிறதோ அப்பதான் வெளிச்சம் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. 400 வருஷம் இருண்ட காலம். 400 வருஷம் ஒரு நல்ல ஒரு நிலை இல்லை, மோசமான ஒரு சூழ்நிலை. 400 ஆண்டு காலம். அதற்கு பிற்பாடுதான் பைபிள் சொல்லுது, காலம் நிறைவேறின போது. இப்போ டைம் பாருங்க போயிட்டே இருக்கு, 1000 வருஷங்கள், பல 1000 வருஷங்கள் போயிட்டே இருக்குது. ஆனால் இயேசு வரல, அவருக்கு அந்த வரக்கூடிய சூழல் அங்கே உருவாக்கப்படலை. ஆனால் காலம் நிறைவேறின பொழுது அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், வர ஆரம்பிக்கிறார். எப்படி வந்தார்? அதில் போட்டிருக்கு, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். கையத்துக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். இப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வரக்கூடிய திட்டம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லப்பட்டிருந்தாலும், தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தாலும், அவரே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு காத்திருந்தார். இயேசுவே என்ன செஞ்சாரா, காத்திருக்கிறாரு. நான் கடவுள் தானே, நான் வந்துடுவேன் அப்படிலாம் அவர் என்ன செய்யல. இயேசுவே காத்திருந்தார்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆனால் ஆண்டவர் 1000 வருஷம் நம்மளை காக்க வைக்க மாட்டார். நம்ம ஆயுஷ்னாலே 100 தானே, மிஞ்சி போனா 100.
100 அப்படின்னு பார்க்காதீங்க. மிஞ்சி போனா என்னது 100 வருஷம். 100 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் சீக்கிரமாய் தம்முடைய திட்டத்தை, நம்மை குறித்து வைத்திருக்க திட்டத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த காலம் நிறைவேறுகிற பொழுது இயேசு என்ன செஞ்சார்? இந்த பூமிக்கு வந்தார். வந்த மாதிரியே இயேசு கிறிஸ்து அவர் செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தை என்ன செஞ்சார்? உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு பைபிள் சொல்லுது, அவர் என்டர் ஆன உடனே சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஜனங்கள் எத்திசையிலும் இருந்து ஓடி வருகிறார்கள். சப்பானி தூக்கிட்டு வராங்க. இன்னும் கண்ணு தெரியாதவங்க, வியாதி உள்ளவங்க, குஷ்டரோகிகள், ஏகப்பட்ட தேவை உள்ள ஆத்துமாக்கள் எல்லாம் கூட்டமா வர்றாங்க. இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? இப்போ தானே வராங்க. யூதேயா, சமரியா, கலிலேயா எல்லா திசையில இருந்து இப்ப கூட்டமா இயேசுகிட்ட வராங்களே. எல்லாம் பிணி, எல்லாம் பாவம், எல்லாம் சாபம், எல்லா மனுஷனுக்கு நிம்மதி இல்லாம இருள் அடைஞ்சு கிடக்குறான். அவ்வளவு பேருக்கு நிம்மதியே கிடையாது. அத்தனை பேரும் கூட்டமா வந்து இயேசு பாதத்துல என்ன செய்யறாங்க? அப்ப இதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிலைமை அதுதான் இருண்ட காலம். வியாதி வந்தா வியாதியோட சாகணும், குஷ்டரோகம் இருந்தா குஷ்டரோகத்தோட துரத்தப்பட்டு சாகணும். இப்படிதான் வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு விமோச்சனம் என்ன செய்யாது? கிடையாது. ஆனா இயேசு வந்தபோது மூலை முடுக்கில இருந்தவங்க எல்லாம் வெளிப்பட்டு அவர் பாதத்திலே விழுந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது எப்ப நடக்குது? காலம் நிறைவேறின போதுதான் நடக்குது. கரெக்டா வரார் பாருங்களேன். பயங்கரமான கிரியை நடக்குது. எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் வருது. அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதவார்கள் ரொம்ப கெத்தா இருப்பாங்க. செல்வந்தர்கள் ஆலயத்துல மிகப்பெரிய அந்தஸ்தோடு இருப்பாங்க. அவங்க காலத்துல எந்த ஒரு மாற்றமும் எந்த மனுஷனுக்கும் என்ன செய்யல. ஒரு ஆலயத்துக்கு ஒரு நபர் வருகிறார் அப்படின்னா வந்த மாதிரி போவாங்க. அப்படிதான் கூனி எத்தனை வருஷம் வந்தா? 18 வருஷம் வந்தா. கூனித்தன்மை மாறிச்சா? மாறவே இல்லை. வருவா போவா. ஆனா இயேசு அந்த ஆலயத்துக்குள்ள வந்த பிற்பாடுதான் கூனி மேல கைய வச்சாரு. அவள் நிமிர்ந்து கர்த்தரை என்ன செஞ்சா? மகிமைப்படுத்தினா. தேவ பிள்ளைகளே, இந்த ஆலயத்துக்குள்ள வந்து போகிறவர்கள் அல்ல, தேவன் உங்களுக்கு அதிசயம் செஞ்சிருக்காரு. தேவன் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா இங்க கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய அதிசயம் நடக்குது. அவர் நாமத்தினாலே தேவன் இன்றைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? அற்புதங்களை செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா அந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த ஜெபாலய தலைவர்கள் தங்களுடைய பெருமையும் மேன்மையும் மேட்டிமையும் காண்பித்தார்கள். ஆகையினாலே மனுஷருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. தெய்வத்தின் மகிமை எங்க இருக்குதோ அங்கதான் அற்புத அடையாளம் என்ன செய்யும்? நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி இயேசு வந்தார், அற்புதங்களை செய்தார், செய்ய வேண்டிய காரியங்கள் நன்மை செய்து சுற்றி திரிந்தார். கடைசியில சிலுவையில அறையும் போய் என்ன செஞ்சிட்டாங்க? கூக்குரல் இட்டு நன்மை செஞ்ச ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. இப்போ சிலுவையில இயேசு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிக்கிறார். இங்கதான் ஒரு மேட்டர் நடக்கு. என்ன மேட்டர் நடக்கு? சாத்தானின் தலைய சிலுவையில நசுக்கினார். சாத்தானின் தலையை எங்க நசுக்கினாரு? நீங்க ஜெபிக்கும் போது எப்படி தெரியுமா சொல்லி ஜெபிக்கணும்? உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு, சாத்தானுடைய கிரியை இருக்குன்னு வைங்களேன். அப்ப எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை என் மேல இறங்கட்டும்னு நீங்க ஜெபிச்சீங்கன்னா இந்த 3 சேர்ந்து எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாத காரியத்தை இந்த 3 சேர்ந்து மாற்றும், கிரியை செய்யும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானை அவன் தலைய என்ன செஞ்சு போட்டாரு? நசுக்கி போட்டார். எப்ப சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது? ஆதி ஆகமத்துல சொன்ன தீர்க்க தரிசனம் இப்ப சிலுவையில என்ன செய்யுது? எவ்வளவு வருஷம், ஏகப்பட்ட வருஷம் ஆண்டவர் காத்திருந்து இப்ப வந்து செய்ய வேண்டிய காரியத்தை ஜெயக்கிறிஸ்து செய்து முடித்தார். ஜெயக்கிறிஸ்து செய்து முடித்தார். நம்முடைய ஆண்டவர் ஒரு காலமும் தோற்று போன தெய்வம் இல்லை. அவர் மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், அசுத்த வல்லமைகளை ஜெயித்தார். அந்த இயேசுவின் நாமத்தினால தான் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஆகையினாலே அவர் ஜெயித்தபடினாலே நாமும் ஜெயிப்போம். நாமும் என்ன செய்வோம்? ஜெயிப்போம். அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. எப்போ? காலம் நிறைவேறும் போதுதான் அந்த வார்த்தை என்ன செய்யுது?
நிறைவேறுது. இயேசு வந்து அத்தனை காரியங்களும் செய்துவிட்டு இப்போ பைபிள் ஒரு காரியம் இயேசுவுக்கு கொடுக்குது. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், முழங்கால் யாவும் அவருக்கு முன்னால முடங்கும். முழங்கால் யாவும் முடங்கும். இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டுல எடுத்துக்கோங்க, இயேசுவை அறியாதவர்கள் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு நபராவது என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இயேசுவை ஆராதிக்கிற கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது. அதான் உண்மை. சிறுபான்மைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கம்மின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. தேவன் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினம் சபையில சேர்த்து கொண்டே இருக்கிறார். இங்கேயே ரட்சிப்பு நடக்குது, எங்க ஊர்லயே ரட்சிப்பு நடக்குது. சுற்றி சுற்றி எல்லா ஏரியாக்களையும் கத்த ரட்சிப்பு என்ன செய்கிறார்? காரணம், அவர் ஜீவன் உள்ளவர். அவர் தம்முடைய ஜீவனை மீண்டும் மனுக்குலத்திற்கு தந்து விட்டார். எப்படி சிலுவையிலே சாத்தாடி தலையை நசுக்கி போட்டு அந்த மனுஷன் இழந்த அந்த ஜீவனை, அவரை போல் வாழ்கிற வாழ்க்கையை, அந்த அறிவை, அந்த ஞானத்தை, அந்த கிருபையை, அந்த அன்பை இப்பொழுது நமக்குள் ஊற்றி இருக்கிறார். ஆகையினால தான் அவரை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அப்பா, பிதாவே. பழைய பாட்டு காலத்துல கூப்பிடல, ஆனா இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால அவர் அப்பாவாவே இருக்கிறார். அதனால நமக்கு தேவையானவராய், நம்மை ஆதரிக்கிறவராய், உதவி செய்கிறவராய் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவையில் செய்து முடிக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் செஞ்சு என்ன செஞ்சிட்டாரு? முடிச்சு நசுக்கி போட்டார். சரி, அடுத்து போட்டிருக்கு, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். எங்க பிறந்தவர்? காலம் நிறைவேறின பொழுது இயேசு வந்தாரு. அது சரி. இப்போ ரெண்டாவது எங்க பிறந்தார்னு போட்டிருக்கு? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார். அப்போ இந்த ஸ்திரீயும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாரும் கவனிக்கீங்களா? ஸ்திரீ, அந்த ஸ்திரீ யார்? ஏவாளை எல்லாரும் வஞ்சனக்காரின்னு சொன்னாங்க, சூனியக்காரின்னு சொன்னாங்க. பாவத்தின் காரணியே இவாதான பழத்தை சாப்பிட்டா எனக்கு எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. திருமண வீட்டில் எடுத்துக்கிட்டா எல்லாருமே யாரை தான் திட்டுவாங்க? இந்த ஏவாள் சாப்பிட்டதுனால தான் இந்த ஆதாமும் என்ன செஞ்சிட்டான்? சாப்பிட்டான். ஆதாம் சாப்பிட்டதை சொல்லவே மாட்டாங்க. ஏவாள் சாப்பிட்டு கொடுத்துட்டா, இவனு என்ன செஞ்சிட்டான்? சாப்பிட்டான்னு சொல்லி ஏவாளுக்கு ஒரு மோசமான பட்ட பெயர், வஞ்சனைக்காரி, இவள் கீழ்ப்படியாதவள், இவள் மோசம் பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய மோசமான வார்த்தைகள் ஏவாளுக்கு விரோதமாய் பேசப்பட்டது. பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் ஏவாளை குறித்து பேசப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலும் அவளை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஏவாள் கொஞ்சம் வேதனைப்பட்டுட்டா, அவமானப்பட்டா, தவித்து போயிட்டா. ஐயோ, எனக்கு இருக்கக்கூடிய இந்த அவப்பெயர் என்னை விட்டு என்ன செய்யணும்? மாறணும். நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏவாளை நம்ம எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அவள் ஜீவனுள்ளவருக்கு தாய், ஆனா எல்லாத்தையும் இழந்த பிற்பாடு எல்லாம் அப்படிதான் சொல்றோம். ஆனா ஏவாளுக்கு டெலிவரி பார்த்தது யார் தெரியுமா? ஏவாளுக்கு டெலிவரி பார்த்தது ஆண்டவர் பார்த்தார். உங்களுக்கு தெரியாது சரித்திரம். ஏவாளை ரொம்ப ஆண்டவர் நேசிச்சு அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை எப்படினே தெரியாது அவளுக்கு. ஆனா கர்த்தர் கூட இருந்து அவளை பிரசவிக்க செஞ்சாராம். அது ஒரு சரித்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ ஏவாளுக்கு இருக்கக்கூடிய இந்த சாபமான ஒரு காரியம் மாற்றப்படணும் சொல்லி இப்போ ஏவாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? காத்து கிடக்கிறா. இந்த ஏவாள் சொல்றதை விட ஸ்திரீ காத்து கிடக்கிறாள். இந்த ஸ்திரீ வந்து என்ன செய்கிறா? இந்த வஞ்சனக்காரி, மோசக்காரி, பாவத்தின் காரணின்னு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைலாம் என்னை விட்டு மாறணும்னு சொல்லி இந்த ஸ்திரீ கூட்டம் இப்போ காத்து கிடக்குது. அந்த காத்து கிடக்கிற கூட்டத்துக்கு ஒரு விமோச்சனத்தை உண்டாக்குவதற்கு தான் இயேசு எங்க பிறந்தார்? ஸ்திரீனிடத்தில் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த அவமானத்தை, அந்த நிந்தையை, அந்த அருவருப்பா பேசக்கூடிய வார்த்தையை, நிந்தையை புரட்டி போடுறதுக்கு தான் ஆண்டவர் ஸ்திரீனிடத்தில் வந்து என்ன செஞ்சிட்டாரு? பிறந்துட்டாரு. இயேசு எப்படினாலும் பிறக்கலாம் தானே. ஆதாமா உண்டாக்குறது மண்ணுனால, ஏவாளை எலும்புனால, இல்லை இயேசு வந்து மேலே இருந்து கீழே கூட குதிச்சிருக்கலாம், இல்லை எப்படியோ ஒரு ரூட்ல என்ன செஞ்சிருக்கலாம். எப்படினாலும் இயேசு வரலாம். தெய்வம் அவரு. ஆண்டவர் சொல்றார், கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர், எதுனாலும் செய்வாரு. அப்படி இருக்கும்போது இயேசு ஸ்திரீனிடத்தில் பிறந்தார் இந்த நிந்தையை மாற்றுவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் ஒரு தீர்க்க தரிசனமே அங்க இருக்கு. பெண்ணை குறித்து கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு தீர்க்க தரிசனம். அவன் வித்து அப்படின்னு போடல, அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும். அப்படின்னா
அவள் வித்து கிறிஸ்து, அவள் வித்து கிறிஸ்து. மரியாளுக்குள் இருக்கக்கூடிய அந்த வித்து யாரு? கிறிஸ்து. அதனாலதான் ஸ்திரீயினிடத்தில் இயேசு என்ன செஞ்சாரு? பிறந்தாரு. இப்போ பிறந்தாரு அப்படின்னு சொன்னா அது மரியாள்கிட்ட பிறந்துட்டாரு. மரியாள்கிட்ட பிறந்த பிற்பாடும் ஒரு நிந்தை இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு என்ன நிந்தை? மரியாள்கிட்ட பிறந்த பிறகும் ஒரு நிந்தை இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, யூதர்கள் ரொம்ப அறிவாளி, வேசியின் பிள்ளை. இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? வேசியின் பிள்ளை, நீ பேசலாமா அப்படிலாம் சொல்லி ஒரு அவமரியாதையா மரியாளை குறித்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் மரியாள் என்ன பண்ணுறா தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், இந்த யோவானுடைய கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். யோவான் 2 அதிகாரத்தில் இருக்குல்ல, அது யோவானுடைய திருமணம்னு சொல்கிறாங்க. அந்த யோவானுடைய திருமணத்திற்கு இயேசு போனார், தாயும் போனாங்க. தாய் முன்னாடியே போய் எல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த யோவானை தாம் பிள்ளையா அந்த மரியாள் என்ன செஞ்சுருக்காங்க நினச்சி என்னென்ன செய்யணுமோ. தாயினா அப்படித்தானே, தாயினா முன்கூட்டியே எல்லாம் செஞ்சு பிள்ளைகளுக்காக எல்லாம் பண்ணுவாங்க. தாயுடைய ஸ்தானம் விசேஷமானது. ஆகையினாலே மரியாள் என்கிற தாய் யோவானுக்காக முன்னாடி போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பந்தான் திராட்சரசம் குறைவுபடுது. குறைவுபட்டோன்னே இந்த மரியாளுக்கு எப்பவுமே ஒரு ஏக்கம் இருந்துச்சா, இவர் எல்லாரும் வேசின் பிள்ளைன்னு சொல்றாங்க, ஏதோ என் வயிற்றுல பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த நிந்தை மாறணும். இவர் யார் அப்படிங்கிறத மரியாளுக்கு தான் தெரியும். இவர் யார்? இவர் சாதாரணமான பிள்ளை கிடையாது, இவர் விசேஷமானவர் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காண்பிக்கணும். என்னைக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மரியாள் ஒவ்வொரு நாளும் அப்படியே ஏங்கி திரிஞ்சுட்டே இருந்தாலும், ஒவ்வொரு நாள் என்னைக்கு இந்த டைம் கிடைக்கும், என்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி சரியான வாய்ப்பு கிடைச்சிது. அதான் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்டு விட்டது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் யார்கிட்ட போய் தான் சொன்னாங்க? நம்மகிட்ட போய் சொல்றாங்க. உடனே அவ போய் சொல்றா ஆண்டவர்கிட்ட, திராட்சரசம் ஆமா இல்ல, திராட்சரசம் இல்ல. உடனே இயேசு இங்க ஒரு தெய்வீகத்தை வெளிப்படுத்துறாரு. அம்மா தாயே அப்படி சொல்லல, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என் வேலை இன்னும் வரல, என் வேலை இன்னும் வரல சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வேலை வந்துட்டு, சொல்லிட்டு அந்த காலம் நிறைவேறின போதுன்னு இருக்குல்ல, அத மாதிரி சொல்லி கொஞ்ச நேரத்துல வேலை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு எல்லாம் போய் கச்சாடியில போய் என்னத்தை நிரப்புங்க, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்ன உடனே அந்த நிரப்புடாங்க, பருமாறுங்கன்னு சொல்லிட்டாரு. தண்ணீர் எதா மாறிட்டு திராட்சரசமா மாறின உடனே மரியாளுக்கு இருந்த சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா முதலாவது அற்புதத்தை கர்த்தர் செஞ்சார். அதுக்கு முன்னாடி வர பாருங்க நிறைய சொஸ்தமெல்லாம் ஆக்குனாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனா முதலாம் அற்புதம்னு இதை தான் போட்டிருக்கு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதலாம் அற்புதத்தை கானா ஊரில் உள்ள இந்த வீட்டில் இயேசு செய்த பொழுது முதல்ல பைபிள் போட்டிருக்குது, சீசர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ இயேசுக்கு பின்னால சீசனுக்கே என்னது இல்லாம இருந்துச்சு? விசுவாசம் இல்லை. இயேசுவுக்கு பின்னால சீசனுக்கே விசுவாசம் இல்லை. ஆனா இப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த அற்புதத்தை பார்த்து இந்த மரியாள் ஒரு நிந்தை நீங்காதா, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா, இயேசு மகிமைப்பட மாட்டாரா, இயேசுவுக்கு ஒரு நல்ல பேர் வராதா என்று சொல்லி அவர் தெய்வம் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் ஏங்கி தவித்தாள். அந்த தவிப்புக்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை என்ன செஞ்சார்? எல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியம் எல்லாம் வளருது, ஊழியம் எல்லாம் பயங்கரமா இருக்குது. இப்ப பாருங்க, இந்த ஏவாளின் அந்த சந்ததின்னு சொல்லி ஒரு கேவலமா பேசின அந்த நிலைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். நீ பாருங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், என்னைக்குமே பெண்ணை தரக்குறைவா என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அவ வயிற்றுல யார் பிறந்திருக்கா? அதான் சொல்லுங்க, இயேசுங்கிறவரு சாதாரண ஆளா? இயேசு உலக ரட்சகர், வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர், சர்வ வல்லவர், நம்முடைய பாவங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர், நம்மை ரட்சிக்க வந்தவர், நமக்கென்று ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி நீங்களும் நானும் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் கடையாந்தரங்களே ஒரு மனுஷனோ மனுஷியோ ஆண்டவரை எனக்கு இறங்கும் என்று சொன்னாலும் அந்த நிமிஷத்தில் இறங்கி அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தெய்வம் ஸ்திரீனிடத்தில் என்ன செஞ்சிருக்காரு? பிறந்திருக்காரு. ஆகையினாலே அந்த நிந்தை, அந்த அவமானத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சு போட்டாரு? அவ ஸ்திரீ, அந்த ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் என்னத்தை உண்டாக்குவே? பகையை உண்டாக்குவே. அவர் உன் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார்னு சொன்ன பிரகாரம் கர்த்தர் நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா. இது எப்போ இந்த சம்பவம் நடக்குதுன்னா, காலம் நிறைவேறும் போது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ நடந்துச்சு? காலம் நிறைவேறின பொழுது. நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது
எதை விரும்பலையா? பலியையும் காணிக்கையும் விரும்பாம ஒரு சரீரத்தை என்ன செய்தார்? அதான் அந்த சரீரம் தான் யார் வயிற்றுக்குள்ள போய் பிறந்துச்சு? மரியாள் வயிற்றுக்குள்ள போய் அந்த சரீரம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் மகிமையின் சரீரம் உடையவர், மேகத்தை ரதமாக்குறவர், ஒளியை வஸ்திரமாக என்ன செய்வாரா? அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு சரீரத்தை விரும்பி வந்தார், செயல்களை செய்தார், வெற்றி அடைந்தார், சாத்தான் எல்லா கிரியைகளை அழித்து போட்டார். இன்றைக்கு நமக்கும் தொடர்ந்து போராட்டம் உள்ள பைபிள் இருக்குல்ல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் என்ன செஞ்சேன்? ஜெயித்தேன் என்று சொன்னவர் அவர் மாதிரியை அடிச்சுவட்டை வைத்து விட்டு போயிருக்கிறார். நாமும் அவருடைய நாமத்தினால ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். போராட்டம் வராமல் இல்லை. எல்லாருக்கும் என்ன வரும்? போராட்டம் வரும், நெருக்கடி வரும், கஷ்டங்கள் வரும். அந்த இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல அதை மேற்கொள்ளத்தக்கதான பலனை தந்திருக்கிறாரு. போராட்டம் வருது, சோதனை வருதுன்னு சொல்லிட்டு இயேசுவை விட்டு ஓடுறவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களே என்ன செய்யாது? கிடையாது. ஸ்தோத்ரா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், வைராக்கியமை சொல்லி ஆண்டவருக்காக முன்னேறி செல்கிற கூட்டம் தான் கிறிஸ்தவ கூட்டம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்படி என்றால் முதலாவது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் இயேசு என்ன செஞ்சார்? பிறந்தார். இரண்டாவது வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 17-18. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்தபோது, ஆபிரகாமுக்கு தேவன் எடுத்து கொடுத்திருக்காரா? ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்களேன்? பொதுவா தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? பெருக்கம். பெருக்கம். நீ பெருகவே பெருகுவாய். சும்மா பெருக மாட்ட. வானத்து நட்சத்திரங்கள் மாதிரி நீ பெருகுவ. கடற்கரை மணல் மாதிரி என்ன செய்வ? பெருகுவாய். நீ பெருகுவாய். இன்னைக்கு கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். நீ பெருகவே பெருகுவாய். நீ சாதாரணமா ஒரு தூளை போல பெருக மாட்டாய். தூள்ல உங்களுக்கு தெரியுமா? இஸ்மவேலுக்கு தூள். இஸ்மவேலை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொன்னாரு? நீ தூளை போல, தூசியை போல பெருகுவ. ஆனா ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் வானத்து நட்சத்திரம். வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். அப்படின்னா உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதமும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் என் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்குக்கு உண்டு. தேவ பிள்ளைகளே, திருச்சபை யார்? ஈசாக்கு. திருச்சபை சுதந்திரவாளி. நீங்களும் நானும் சுதந்திரவாளி. ஆகையினாலே கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ பெருகுவாய், நீ பெருகுவாய். யாக்கோபுக்கு அதைத்தான் சொன்னாரு, ஈசாக்குக்கு அதைத்தான் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு அதைத்தான் சொன்னாரு. நீ பல கூட்டமாய் பெருகுவாய். ஜாதிகள் உன்னிடத்திலே தோன்றும், ராஜாக்கள் உன்னிடத்தில் தோன்றுவார்கள். நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கக்கூடிய அநேகர் தோன்றுவார்கள். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சபைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் நட்சத்திரமாய் பெருக போகிறீர்கள். நட்சத்திரமாய் பெருக போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலே கூட கர்த்தர் பெருக பண்ண போகிறார். பெருக பண்ண போகிறார். விருத்தி அடைய செய்ய போகிறார். உயர்த்த போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு, உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைப்பேன். உனக்கு உயர்ந்த இடத்தை தருவேன். ஒரு உன்னதமான அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்வாய். இது தேவன் தன் ஜனத்துக்கு சொல்கிற வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, இதான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு தரப்போறேன். ஆனா ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை கிடையாது. ஒரு பிள்ளை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அப்பா, நீ பலுகி பெருக போற, நீ பயங்கரமா பெருக போற, உனக்கு உன் ஜனக்கூட்டம் தாங்காது, அவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா இங்க விஷயம் இப்போ என்ன நடக்குது? ஒரு பிள்ளை இல்லை. எப்படி பெருகும்? ஒன்று இல்லை. அதான் பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுமா? இதுல வந்து ரோமருக்கு எழுதுற நிருபத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு. 4ஆம் அதிகாரத்துல. ஸ்தோத்திர, பிரைஸ் தி லார்ட். என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை, எல்லாரும் கவனிங்க ஒரு நிமிஷம். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புறதுக்கு என்னதே கிடையாது, ஏதுவே கிடையாது. நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது. கர்த்தர் தீர்க்க தரிசனம் எனக்கு வார்த்தை சொல்ற, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்புறதுக்கு என்ன கிடையாது? ஏதுவே கிடையாது. உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும்
சில காரியம் நடக்குமா? சபையில சில காரியம் நடக்குமா? இது நம்புறதுக்கு ஏதுவில்லை. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு அந்த நம்பிக்கை அவனுக்கு கிடையாது. அது உலகத்துல கிடையாதுதான். ஆனால் பைபிள் சொல்கிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் என்ன செஞ்சா? விசுவாசித்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை எனக்கு செய்ய வல்லவர். ரொம்ப வைராக்கியமா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வைராக்கியமா சொல்லுங்க. இன்றைக்கு தேவன் எனக்கு சொன்னதை, சபைக்கு சொன்னதை, என் பிள்ளைகளுக்கு சொன்னதை, என் குடும்பத்துக்கு சொன்னதை அவர் செய்ய வல்லவர். இன்றைக்கு செய்ய வல்லவர். ஆபிரகாமை போல காத்திருக்க வைக்கிற கர்த்தர் அல்ல. நம்ம காலங்கள் குறுகிய காலங்கள் ஆகையினாலே அந்த செய்வன் என்று சொன்ன காரியம் இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு செய்ய போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு அது இப்பொழுதே தோன்றும். அந்த துளி இப்பொழுதே விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க மனதின் ஆழத்திற்குள் எதையெல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஏங்கி ஏங்கி தவித்து அது பல வருஷமா மாறி இருக்கலாம். பல வருஷமாய் மாறின பிற்பாடு நீங்கள் சோர்ந்து போய் இனி எங்க நடக்க போகுது அப்படி நீங்க விட்டுருப்பீங்க. அந்த காரியத்தை கர்த்தர் நடக்க போகிறார். அந்த காரியத்தை கர்த்தர், உங்க முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கலாம். தேவ வார்த்தை தோல்வியில் முடிவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுதான். ஆண்டவருடைய வார்த்தை ஆம் என்றும் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹalleluya. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா விசுவாசித்தான். அடுத்து போட்டிருக்கு, விசுவாசத்தில் அவன் பலவீனமா இருக்கல. சரீரம் பலவீனமா இருந்துச்சு, விசுவாசத்துல எப்படி பலவீனமா இருக்கல? உங்களுடைய சரீரம் ஒருவேளை இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு சொல்லி உங்க மனமும் சரீரமும் பலவீனமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கக்கூடாது? பலவீனமாவே இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதோடு இல்லாம அவன் சந்தேகப்படாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகமே என்ன செய்யல இல்லை. இன்னைக்கு சிலர் இந்த இடத்துல சந்தேகத்தோடு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை சந்தேகத்தோடு இருக்கலாம். சந்தேகத்தோடு இருக்கலாம். எவ்வளவு காலம் ஆகுது இன்னும் நடக்கலையே, சந்தேகத்தோடு இருக்கலாம். ஆனா இந்த ஆபிரகாம் என்ன செய்யல சொல்லுங்க எல்லாரும்? சந்தேகப்படவில்லை. ஆண்டவரை பத்தி சந்தேகமே படக்கூடாது. மனுஷன் சொன்னது நடக்காது. மனுஷன் சொல்றதை சந்தேகப்படலாம், இதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் சொன்னதை என்ன செய்யக்கூடாது? யாருக்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அது அப்படியே நடக்கும். கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா ரொம்ப அழகா நடக்கும். பிரைஸ் எல்லாம். அப்போ அவன் வாக்கு கொடுத்ததை குறித்து கொஞ்சம் கூட என்ன செய்யலையா? சந்தேகப்படல. அப்புறம் பைபிள் சொல்லுது 21ல, முழு நிச்சயமாய் நம்பினான், நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய், ஒரு புள்ளி கூட பிசகல, 100% முழு நிச்சயமாய் நம்பினான். தேவ பிள்ளைகளே, அரகுர விசுவாசத்தோடு யார் இருக்கீங்களா? அரகுர விசுவாசத்தோடு இன்னைக்கு முழு நிச்சயமா நம்புங்க. நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு அற்புதம் இருக்கும். அதை நீங்க ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்ல போறீங்க. தேவன் இதே மாதிரி எனக்கு நடக்க போகுது, செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவனை முழு நிச்சயமா நம்பினா கண்டிப்பா என்ன செய்யும்? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. முழு நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி, அப்புறம் போட்டிருக்கு, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். தந்ததுக்காக நன்றி, பிள்ளை கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு ஜாதிகளுக்கு தலைவனா மாற்றினதுக்கு நன்றி, இன்னும் என்னை ராஜாக்கள் என் சந்ததியிலிருந்து வந்ததுக்காக நன்றி, ஸ்தோத்திரம் சொல்லி அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் யாரை மாறிட்டான்? வல்லவனா மாறிட்டான். விசுவாசத்தில். இன்றைக்கு சபை விசுவாச வீரர்களால் நிரப்பப்படணும். சபை விசுவாச வீரர்களால் நிரப்பப்படணும். அவிசுவாசிகளால் நிரப்பப்படக்கூடாது. சபை விசுவாசிகளால் நிரப்பப்பட்டா கண்டிப்பாய் சபை வளரும், அது வலுப்படும். அதற்கு விரோதமான எந்த சாத்தானின் சாம்ராஜ்யங்களும் முறிக்கப்பட்டு போகும். பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்வது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னைக்கு தேவ பிள்ளைக்கும் சபைக்கு விரோதமாய் எத்தனை பில்லி சூனியங்கள் ஏவப்படுகிறது, எத்தனை மாந்திரீகங்கள், எத்தனை அசுத்தாவிகள் ஒன்றும் சேதப்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு கர்த்தர் சபையை கட்டுகிறார் என்று சொன்னால் விசுவாச கூட்டத்தால தான், விசுவாசிக்கிறவரால தான். என் தேவன் இருக்கும்போது பில்லி சுனிமே யாரெல்லாம் சவால் விட்டுருக்கீங்க? பைபிளே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே,
சொல்லுங்க பார்க்கலாம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தை ஜெயித்த இயேசுவை ஆராதிச்சுட்டு இருக்கேன். ஆகையினாலே உன்னுடைய காரியம் எல்லாம் செல்லுபடி ஆகாது. பிரைஸ் எல்லாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏவப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்துக்காக பயந்திருக்கீங்களா? தைரியமா சொல்லுங்க, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே, பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொண்ட இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஜெயித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நம்ம ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லணும்? அதுல 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லி அறிக்கை பண்ணணும். எப்படி தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நான் நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு எழுப்பப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதை விசுவாசித்து அறிக்கையிட்டு முழங்குங்கள், சபை பலுகி பெருகும், நட்சத்திர கூட்டங்கள் பெருகும். அல்லேலூயா. ஆமா, ஸ்டார்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஸ்டார் விரும்பாதவங்க யாரும் என்ன செய்ய முடியாது. ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப உயரத்தில் இருக்கும், அது எட்டாத உயரத்தில் இருந்து எல்லாரையும் கவரும். அதை விரும்பாதவங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு தூளை போலெல்லாம் ஆசீர்வதிக்கல, ஸ்டார் மாதிரி மாத்துறார். ஒரு நட்சத்திரம், எஸ்தர் என்கிற நட்சத்திரம், எஸ்தர் என்றாலே நட்சத்திரம். அந்த நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்தை வச்சு பல்லாயிரக்கணக்கான யூதர்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு? காப்பாற்றினார். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஒரு நட்சத்திரமா வைக்கும் போது இந்த தூத்துக்குடியையே நீங்கள் காப்பாற்றுவீர்கள். அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் இந்த வேளையில் நமக்கு தருகிறார், பெருக செய்கிறார், நட்சத்திரமாய் பெருக செய்கிறார். பிரைஸ் எல்லாம். ஒரு பிள்ளை இல்லை, ஆனா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அவன் நம்பினதுனால அவன் விசுவாசத்தில் எதா மாறிட்டான்? வல்லவன். இது எப்போ நடந்துச்சு? ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் இட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்போ அவன் என்ன செஞ்சான்? வெயிட் பண்ணா. அவன் என்ன செஞ்சான்? சொல்லுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் யார் வெயிட் பண்ணது? யார் வெயிட் பண்ணது? இயேசு வெயிட் பண்ணார். மகாராஜாவே என்ன செஞ்சுட்டு இருக்காரு? வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு தான் வெயிட் பண்ண முடியல. ஸ்தோத்திரம். இயேசு வெயிட் பண்ணார், ஸ்திரீ வெயிட் பண்ணா, இப்போ ஆபிரகாமும் என்ன செஞ்சிட்டாரு? வெயிட் பண்ணாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஜனங்கள் எகிப்திலே பலுகி என்ன செஞ்சாங்க? பெருகுனாங்க, பெருகுனாங்க, பெருகுனாங்க. கர்த்தர் இன்னைக்கு அப்படிதான். இன்னும் பாருங்களேன், சில நாட்களுக்குள்ளாய், சில மாதங்களுக்குள்ளாய் சபை பெருகுவதை நீங்க பார்க்க போறீங்க. பிரைஸ் எல்லாம். நம்முடைய வாழ்க்கை அப்படியே மலர்ந்து பெருக போறத, நானும் பெருக போகிறேன், நீங்களும் பெருக போகிறீங்க. சபையை என்ன செய்ய போகுது? பெருக போகிறது. ஹல்லேலூயா. தேவன் செய்ய வல்லவர். தூத்துக்குடியில எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. ஸ்தோத்திரம். அத்தனை ஜனங்களையும் ஆண்டவர் பாதத்தில் கொண்டு போடுவதற்கு ஆண்டவருக்கு என்ன வல்லம் இல்லையா? ஆண்டவர் வல்லமை படைச்சவர் தானே. காலம் நிறைவேறும் போது கொண்டு வருவார். இந்த சபைக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு எனக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பாருங்க, அது நிறைவேறும் போது எல்லாம் சரியா நடக்கும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:2. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு என்ன செய்வாங்களாம்? புறம்பாக்குவாங்களாம். உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தான் தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வருமா? இது ஒரு காலத்தில் என்ன செய்யுமா? நடக்கும்னு சொல்லி இயேசு சீசர்கிட்ட சொல்லிட்டாரு. யார்கிட்ட சொன்னாரு? தன்னுடைய சீசர்கிட்ட பார்த்து சொன்னார், இந்த மாதிரிலாம் ஜபாலயத்துக்கு புறமா மாற்றுவாங்க, உங்களெல்லாம் தூரத்துக்கு போடுவாங்க, கொலை செஞ்சால் கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் ஒரு காலத்தில் என்ன செய்யும்? நடக்கும் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார். ஏன் அப்படி செய்வாங்கன்னா, அவங்க என்னையும் அறியலை, பிதாவே என்ன செய்யலை, அறியலை. ஆகையினால இந்த மாதிரிலாம் காரியங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு போயிட்டார். அதே மாதிரி காலம் வந்தபோது என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நடக்குது. என்ன நடக்குது? ஆலயத்துக்கு உள்ளேயும் பயங்கரமான காரியம் நடக்குது, ஆலயத்துக்கு வெளியேயும் தேவ பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். இங்கிலாந்து அரசாண்ட ரத்தமேரி என்கிற ஒரு பெண், அவள் அரசியா இருக்கும்போது அங்கே இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்களை ஒடுக்கி அவர்களை சிறையில் இட்டு இன்னும் கொன்று போட்டால். பல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை என்ன செய்தால்? உண்மை கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தாள். இவர்கள் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனாலும் உண்மையாய் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவங்களை அவ கொன்று குவித்தாள். பயங்கரமான ஆட்சி, பயங்கரமான காரியம். அதெல்லாம் சரித்திரங்கள் இப்படிலாம் நடந்துச்சு. இது ஒரு பக்கம், அது அந்த காலத்தில். ஆனால் இப்பவும் இன்னைக்கு வெளி உலகம், இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க, தேவ பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறாங்களா இல்லையா? மணிப்பூரில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க. நைஜீரியாவில் இப்போ எத்தனையோ தேவ பிள்ளைகளை கொண்டுட்டாங்களாம். பல செய்திகள்.
தேவ பிள்ளைகளை ஒடுக்கி பயங்கர கஷ்டங்களுக்கு உட்படுத்தி கொல்ல கூட செஞ்சிருந்தாங்க. அப்படிங்க ஒரு கேள்வி வருமே, ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்காரே, இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்கு? அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாம் வரும், ஆனா முடிவு பரிந்த நிலை நிற்கவனே ரட்சிக்கப்படுவான். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். எது மட்டும் நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? தானியேல்ல ஆன்சர் இருக்கு. தானியேல் எடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு என்ன செய்யுமா? பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை என்ன செய்யுமா? மேற்கொள்ளும். அப்படி என்று சொன்னால் நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பரிசுத்தவான்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தை என்ன செய்வாராம்? கொடுப்பாராம். அது வரைக்கும் இந்த கொம்பு என்ன செஞ்சுட்டே இருக்குமா? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அப்படியே போராடிட்டே இருக்குமா? ஆனா நீண்ட ஆயுசுள்ளவர் வந்து என்ன செய்வார் தெரியுமா? இந்த அந்தி கிறிஸ்து என்கிற கொம்பை, இந்த சாத்தான் என்கிற கொம்பை, இந்த கள்ளதீர்க்கதரிசி என்கிற கொம்பை பிடித்து அந்தகார சங்கிலியில கட்டி என்ன செய்வாரு? போடுவாரா? பைபிள் சொல்லுகிறது, அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிறபடினாலே அவர்களை ஜெயிப்பார், அவர்களை ஜெயிப்பார், அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், அவர்கள் அவரோடு கூட இருந்து இந்த காரியத்தை, இந்த கொம்பை முறித்து போடுவார்கள். அல்லேலூயா. கொம்பு ஒரு நாளும் ஜெயிக்காது. கிறிஸ்துவாகிய கொம்புக்கு முன்னால இந்த கொம்பு எல்லாம் ஒன்று இல்லாம ஒடிஞ்சு போயிடும். கர்த்தரே சொல்லிட்டாரு, துன்மார்க்கனின் கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமான்களின் கொம்போ உயர்த்தப்படும். எத்தனை பேரை கர்த்தர் ரத்தத்தால நீதிமான ஆக்கி இருக்கிறாரு? அப்படின்னா நீதிமான்களின் கொம்பை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். துன்மார்க்கனின் கொம்புகளை வெட்டி போடுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த கொம்பு, இந்த சாத்தானாகிய கொம்பை கர்த்தர் ஒன்று இல்லாம என்ன செஞ்சிருவாராம்? ஆக்கி போடுவார். அது வரைக்கும் இந்த காரியம் என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம சோர்ந்து போகாண்டாம். தேவ பிள்ளைகள் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க ஒரு நாள் கைவிடப்படுவதே கிடையாது. ஒரு நாள் என்ன செய்யப்படுவது கிடையாது, கைவிடப்படுவதே இல்லை. ஆண்டவர் கைவிட்டாரோ? சில சம்பவங்கள், சூழ்நிலைகள் தடுக்கிறதா உங்களை? சில காரியங்கள் உங்களை முன்னேற விடாதபடி சில இந்த ஆவிகள், அந்தி கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்படுமா? அந்த ஆவிகள் இன்னைக்கு உங்களை வல்லமையா எழும்ப விடாதபடி தடுக்கிறதா? அதற்கு குருடனின் ஃபார்முலா ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? குருடன் எரிகோ வீதியில இயேசு வந்தபோது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் கண்ணுல இப்ப பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி என் கண்ணை திறக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு குருடரின் கண்ணை திறப்பவர் என்று யாரோ ஒருவர் சொன்னதை காதல் என்ன செஞ்சிருக்கு? விழுந்திருக்கு. அதனால இயேசுவை நம்பி அந்த வீதியில் அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். உடனே தடுத்தது யாரு? தடுத்தது யாரு? புறஜாதியா தடுத்தான். இயேசுவோடு கூட இருக்கிற சீசன் தான் என்ன செஞ்சான்? பேசாத, அமைதலாயிரு. தலைவர் போறார். இன்னைக்கு ஒரே அரசு ஆட்சியில் அரசியல்வாதி போனா தலைவர் வாழ்க வாழ்கன்னு என்ன செய்யறாங்க? கூக்குரல் இட்டுக்கிட்டு அப்படியே ஒவ்வொருவர் நெருங்கி விடாதபடி தடுத்துருவாங்க. இதை மாதிரி இயேசு போன உடனே இந்த 12 சீசர்களும் கிட்ட போயிடாதீங்க, தூர போங்க, தள்ளி போங்க, அவர்களை விலக்கி விட்டு பேசாது, அமைதலாயிரு. குருடனுக்கு மதிப்பில்லை. குருடனுக்கு என்ன இல்லை? மதிப்பில்லை. இது ஒரு பெரிய தலைவனாக இருந்தால் வாங்க 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 இயேசு கிட்ட வாங்கன்னு விட்டுருப்பாங்க. இவன் குருடன் பிச்சை எடுக்கிறவன், இவனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி அவங்க அவனை தடுத்தாங்க. ஆனால் குருடன் அதெல்லாம் ஒரு மேட்டர் அல்ல, போயா நீ போயா. அவன் முன்னிலும் அதிகமாக சத்தம் போட ஆரம்பிச்சான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரன் சீசர்கள் மட்டும் தேவன் அல்ல, முழு உலகத்துக்கு ஆண்டவர். அப்போஸ்தலர் இருக்கு எல்லாருக்கும் கர்த்தர், அவர் எல்லாருக்கும் கர்த்தர், அவர் எல்லா நாட்டுக்கும் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் நாட்டுக்கு மட்டுமா? இந்தியாவுக்கு மட்டுமா? உலக நாடுகள் அத்தனை பேருக்கும் இயேசு கர்த்தர், இயேசு தெய்வம், இயேசு ரட்சகர். அதனால இவனுக்கு அந்த தரிசனம் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. நீங்க பாட்டு தடை பண்ணுங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன்னு சொல்லி முன்னிலும் அதிகமாய் போராட்டம் வருதா, முன்னிலும் அதிகமாக ஜெபிங்க. பிரச்சனை வருதா, முன்னிலும் அதிகமாய் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. கஷ்டங்கள், நெருக்கடிகள், தடைகள் வருதா, முன்னிலும் அதிகமாய் பிரகாச
விசுவாசிக்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. தாவீதின் குமாரனை எனக்கு கத்தனாம் பாருங்க. இயேசு எரிகோ வீதியில் நின்றுட்டார். இவன் சத்தத்தை கேட்டு அவர் பாட்டு என்ன செஞ்சிட்டாரு? நின்றா. இயேசு நின்றா. என்ன செய்யணும் உனக்கு? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? பார்வை அடையணும். இப்போ அவனுக்கு தேவை பார்வை, வேற எதுவும் தேவையில்லை. பைசாவா, பணமா, பொருளா, வீடா? ஆண்டவரே எனக்கு ஒரு பங்களா தாரும் கேட்டானா? ஆண்டவரே எனக்கு கோட் சூட் தாரும், அதெல்லாம் கேட்கல. எனக்கு இப்போ என்ன வேணும் ஆண்டவரே? இந்த இடத்துல வந்திருக்கிறவங்கள ஆண்டவர் கேட்குற, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? தேவையானதை கேளுங்க, தேவை இல்லாததை கேட்கக்கூடாது. குருடன் தேவை உள்ளதை சொன்னா, ஆண்டவரே எனக்கு இப்போ என்ன வேணும்? பார்வை வேணும். பார்வை இருந்தால் போதும். நான் தான் சம்பாத்தியம் பண்ணி வீடை கட்டிக்கிடுவேன், சம்பாத்தியம் பண்ணி நான் ட்ரெஸ் எடுத்துக்கிடுவேன், சம்பாத்தியம் பண்ணி ஒரு எதனாலும் பண்ணிக்கிடுவேன். இப்போ எனக்கு தேவை இந்த பிச்சை எடுக்கிற நிலைமையெல்லாம் மாற்றணும்னா எனக்கு பார்வை வேணும், எனக்கு பார்வை வேணும். இன்னைக்கு சரியா யாரெல்லாம் இந்த தேவாலயத்தில் உட்கார்ந்து நீங்கள் கேட்குறீங்களோ சரியா கத்தர் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்குறாரு. இறங்கும் ஐயா, இயேசுவே நீர் என்ன செய்யணும்? எனக்கு இறங்கும் 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 இறங்கும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இப்படி தான் உபத்திரவப்படுத்துறதுக்கு சிலர் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க, ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவாங்க, தடைகளை பண்ணுவாங்க, செய்யாத செய்யாதன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் செய்யின்னு சொல்லுவார். கர்த்தர் செய் மகளே, மகனே செய், மகளே செய், நான் உன் கூட இருக்கிறேன். இதெல்லாம் உனக்கு எப்படி? இதெல்லாம் ஏன் செய்கிற? தேவையில்லாத வேலையை போய் பார்த்துட்டு இருக்க. இப்படிலாம் நிறைய பேர் கர்த்தருக்காக எழும்பும்போது தடை பண்ணுவாங்க. ஆனால் முன்னிலும் அதிகமாக எழும்புங்க, முன்னிலும் அதிகமாக பிரகாசிங்க, முன்னிலும் அதிகமாக ஸ்டெப் வைங்க, முன்னிலும் அதிகமாய் கரங்களை உயர்த்துங்க, முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க அதிகாலை எழும்புங்க. தேவன் குருடனுக்கு இறங்கினவர் நமக்கு இறங்கி வாழ்க்கையின் தரத்தை மாற்றி போடுவார். மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டான், தூர தூக்கி என்ன செஞ்சிட்டான்? ஆமா, இனிமே எனக்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதை நம்பி இருந்தானா தூக்கி தூர எறிந்து போட்டான். இப்போ முழு நம்பிக்கை கர்த்தர் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, பிரைஸ் ஆகினாலே காலம் வரும்பொழுது ஸ்தோத்திரம் தடுக்கிற அந்த தடைகளை, அந்த கொம்பை கர்த்தர் என்ன செஞ்சு போட்டுருவாரு? முறிச்சு போட்டுருவாரு. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, மார்க் 1:15, காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி விசுவாசியுங்கள். எதை விசுவாசியுங்கள்? சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் முதல் பிரசங்கம் என்ன பிரசங்கம் பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரணம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆமாம், இன்னைக்கு லாஸ்ட் பிரசங்கமும் அதான் ஆண்டவருக்கு. மனம் திரும்பினா எது சமீபம்? பரலோக ராஜ்யம். மனம் திரும்பாம சபைக்குள்ள இருந்தா பரலோக ராஜ்யம் சமீபம் கிடையாது. சபைக்குள்ள இருந்தாலும் சரிதான், எங்க இருந்தாலும் சரிதான், மனம் திரும்பினால் கண்டிப்பா தேவன் என்னத்தை கொடுக்கிறார்? எதை சமீபமாக்குகிறார்? பரலோக ராஜ்யத்தை. இதான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம். ஆண்டவர் சொல்றார், காலம் நிறைவேறிச்சு, காலம் ரொம்ப சமீபமாயிடுச்சு, அதனால எல்லாரும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். யாரெல்லாம் விசுவாசிச்சிருக்கீங்க? சுவிசேஷத்தை விசுவாசிச்சுட்டு விட்டுறக்கூடாது. காலம் நிறைவேறிச்சு, எல்லாரும் இந்த சுவிசேஷத்தை பிரபல்யப்படுத்தணும், பிரசித்தப்படுத்தணும். இன்னைக்கு ஒரு தீர்மானமாக எடுத்துக்கோங்க. சகோதரனாலும் சரி, சகோதரிகளாலும் சரி, காலம் நிறைவேறிட்டு, ரொம்ப டைம் ரொம்ப கிட்ட நெருங்கிச்சு. அதனால நம்ம விசுவாசித்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கும் விசுவாசிக்க வைக்கணும். அந்த ஊழியத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கேட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில அர்ப்பணிக்கணும். எப்படி இயேசு அற்புதம் செஞ்சாரோ அதே மாதிரி நம்மளை கொண்டு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறோம் நடக்கிற அடையாளம்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்க யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்கும். நீங்க எதற்காக மன்றாடினாலும் தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நாமத்தினாலே நம்ம செய்றோம், இயேசுவின் நாமத்தினால செய்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள். எங்கள் ஊர் பக்கத்துலலாம் சரியான வில்லேஜ், அது பயங்கர இந்து இராக்கம் பிடிச்ச. அப்போது ஒரு சகோதரி எல்லாம் மந்திரவாதி அங்கங்கெல்லாம் போய் நிறைய ஆயிரக்கணக்கான பணம் எல்லாம் செலவழிச்சாச்சு. ஃபைனல் என்ன தெரியுமா? அந்த மந்திரவாதி எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி போடுவானா, அந்த பேய் பிடிச்சிட்டுனா இவங்களுக்கு பிழைச்சிருவாங்களாம். அது டப்புன்னு கீழே போட்டுட்டா அவங்க மறிச்சு போயிடுவாங்களாம். அப்போ மந்திரவாதியை கூப்பிட்டாச்சு, எல்லாம் நடக்குது. மேலே போட்ட உடனே அது என்ன செய்யலை, அதெல்லாம் சும்மா தானே, மேலே போட்டால் கீழே தான் என்ன செய்யும், விழும். உடனே இனிமேல் பிழைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஒரு வெள்ளிக்கிழமை, எல்லாம் ஊர் ஃபுல்லாக அமைதி. அப்போ நாங்கள் சுவிசேஷ அறிவிக்க அங்கே போவோம், வெள்ளிக்கிழமை போவோம்.
நான் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போவேன். அப்படியே போகும்போது என்ன ரொம்ப ஏற்கனவே பேய் பிடிச்ச ஊரும்பாங்க, இது என்ன இப்படி பயங்கர அமைதியாக இருக்குது, எல்லா வீடும் அடைச்சிருக்கு, இருட்டாகிற சமயம் எல்லாம் அடைச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரின்னு சொன்னாங்க. ஒரு பிள்ளை சொன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம், இது சாக போகுது, இது கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்டேன், என்ன தெரியுமா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நான் போய் என்ன செஞ்சிருந்தேன். போகவே விட மாட்டுக்காங்க, அதெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் முடியாது, அது முடிஞ்சு போன கதை அப்படின்ட்டாங்க. நான் வந்து கேட்குறேன், மறுபடியும் இந்த பிள்ளையை அனுப்பேன், போ கேட்டு வா நான் போகலாமான்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மறுபடி கேட்டேன். போன பிள்ளைக்கு திட்டு விழுந்துச்சு, ஆனாலும் விடவே இல்லை. கடைசி டைம் ஒரு டைம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கடைசியில் அவங்க வந்து சரி வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி ஏனோ தானோன்னு எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போனால் இந்த சகோதரி ஒரு கோழி, அடகோழி எப்படி கிடக்கும் தெரியுமா, அப்படி சுருண்டு இதை மாதிரி கிடக்கு, ஒரு லேடினே சொல்ல முடியாது, அப்படி சுருண்டு கிடக்குது பாருங்க. பார்த்த உடனே எப்பா இதெல்லாம் மாம்சத்தில் பார்த்தா பிழைக்க முடியாது, அப்படி தான் இருக்குது. ஆனால் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, அது கிட்ட போய், வீட்டுக்காரங்களே கிட்ட போக மாட்டுக்காங்க, இது செத்து போயிருன்ட்டு, கிட்ட போய் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்தோம். உண்மையில சொல்லுதேன், அது 3 மாதமாக தண்ணி அவ்வளோவா கிடையாது, சாப்பாடும் கிடையாது, 3 மாதம் ஆயிட்டு அப்படியே கிடக்கு. லாஸ்ட்டில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அது அப்படியே மெதுவாக எழும்பிச்சு பார்க்கலாம். எழும்பிட்டு எனக்கு கொஞ்சம் பசிச்ச மாதிரி இருக்குது, தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அவங்களுக்கு மாமியார் உண்டு. அந்த மாமியார்கிட்ட, பாட்டி இந்த ஏதாவது சுடுதண்ணி இருந்தால் கொஞ்சம் ரெடி பண்ணுங்களேன் அப்படின்னு. அது அப்போ தான் சோறு வடிச்சிட்டு இருந்துச்சு. அதை கொண்டு வந்து சோத்திரன்னு சொல்லிட்டு இந்த அவங்களுக்கு கொடுத்து குடிச்சிட்டாங்க. அது குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த சுடுகஞ்சை என்ன செஞ்சிச்சு, குடிச்சிட்டு ஸ்தோத்திரம். அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கு. அந்த சகோதரியுடைய ஹஸ்பண்ட் தான் எங்கள் சர்ச்சில் நல்ல மூப்பராக இருக்கார். நீங்கள் வேணாலும் வந்து பாருங்கள். அவர் பண்டாரம் இன்னைக்கு பிலிப்பா மாறிட்டார். ஒரு பேர் பண்டாரம், இந்த சகோதரி பேர் பார்வதி, இன்னைக்கு பிரிஸ்கில்லாவை மாறிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்தில் வந்து தூணா நிற்கிறாங்க. இன்னைக்கு கடைசி வாய்ப்புன்னு சொல்லி நம்ம ப்ளீஸ் பண்ணி போகாட்டா அது ஜீவன் என்ன செஞ்சுருக்கோம், அது சாப்பிட்டாலும் இவங்களே கொண்டு இருப்பாங்க, நீ செத்துருவேன்னு சொல்லி. ஸ்தோத்ரா. கர்த்தர் வந்து சில நேரம் நம்மளை ஏவி அனுப்புவார். அப்போ நம்ம நிர்விசாரமாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அநேகருடைய ஜீவனை மீண்டுமாய் எழுப்புவதற்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். காலம் சமீபமாயிடுச்சு. அந்த ஊரில் இப்போ நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பொல்லாத ஊர். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளையா மாறி ஆலயத்துக்கு குடும்பமாக என்ன செய்கிறாங்க, வாராங்க. ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த எந்த விதமான மோசமான கிராமமாக இருந்தாலும் சரி, பட்டணமாக இருந்தாலும் சரி, காலையில் சொன்னல சுவிசேஷம் என்பது டினாமிஸ் பவர். அது எந்த சக்தியும் அது ஒண்ணுமில்லாமல் ஆக்கும். மந்திரவாதங்களையும் மாய வித்தைகளையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்கும். அவ்வளவு பவரை கர்த்தர் அதில் வச்சிருக்கிறாரு. ஆகையினாலே காலம் நிறைவேறிச்சு. அதனால நாம மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டோம். பார்த்தீங்களா, அந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லி இருளில் கிடக்கிறவங்க எல்லாம் நம்ம என்ன செய்யணும், திசை திருப்பணும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஸ்தோத்திரம். என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் என்ன செய்யாது, பெய்யாது. யார் வாக்கின்படி? எலியாவின் வாக்கு யார் சொன்னது? தேவன் சொல்லி இருக்கிற. போய் சொல்லு, ஆகாபு கிட்ட போய் சொல்லு, என் வாக்கின்படி அன்றி ஒரு எத்தனை வருஷம், 3.5 வருஷம் என்ன பெய்யாது, மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் பனி தான், தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்ற, இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். பனி வந்து ரொம்ப ஆசீர்வாதம் அந்த காலத்தில். அந்த பனி தான். பனி வந்து மழை இல்லாத காலத்தில் கூட அந்த பனி தான். நோவா காலத்துக்கு அப்புறம் தானே மழை, அதுக்கு முன்னாடி பனி தானே பெய்யும். பனி வந்து பழங்களை பக்குவப்படுத்துமா. அந்த தேசம் நல்ல கொழுமையாக மாறுறதுக்கு எதுதான் முக்கியமாக இருந்துச்சு இஸ்ரவேலில்? பனி. ஆனால் இப்போ வருது வார்த்தை, என் வாக்கின்படி அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. யார் சொல்றாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ரொம்ப தைரியமாக சொல்கிறான். நீங்களும் நானும் யாருக்கு முன்னால் நிற்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமாக சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறது நடக்கும். அதனால் நல்லது சொல்லணும், கெட்டது என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது, நல்லது சொல்லணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஸ்தோத்ரா. ஊழியம் செய்கிறவங்க சொல்லுவாங்க, கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற நான் இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க, நடக்கும். அது மாதிரி தேவ பிள்ளைகள் நீங்கள் சொல்லணும், கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்ரா.
சொல்லி பாருங்க, நடக்குதா நடக்கலையாங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். அவர் சொன்னது ஏன் நடக்காது? அவரை விசுவாசிக்கிறவங்க பெரிய காரியங்களை செய்வாங்க தானே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டான். சொல்லின உடனே கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இப்போ என்ன வேலை அப்படின்னு சொன்னா, சாப்பாடுக்கு நீ எங்க போகணும்? தண்ணி குடிக்க கேரி தாட்டடியில் ஒளிச்சுக்கிட. காலம் நிறைவேறுகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். வெளியே என்ன செஞ்சிடக்கூடாது. எங்கே இருக்கணும்? ஹாட் சண்டை கேரி தாட்டடியில் தண்ணி குடிச்சிட்டு. சாப்பாட்டுக்கு உனக்கு காகங்கள் என்ன செய்யும்? அழகான பேர்ட்ஸ். என்ன காகங்கள் வந்து விட்டு வைக்குமா? சாப்பாடு போட்டா கான்னு கத்தி ஒன்று எல்லாமே என்ன செஞ்சிடும்? ஆக்கிரும். ஆனால் காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காரு பாருங்களேன். சில நேரத்தில் தேவன் ஊழியங்களிலும் இப்படி தான் செய்வார். கொடுக்காதுன்னு நினச்சிட்டு இருக்க ஆளு கொட்டு கொட்டுன்னு கொட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு இடம் வாங்கணும், அது கோடிக்கணக்கு ஆகும். என்ன செய்ய ஆண்டவரே, உன்னதத்தின் தேவனே, நீரே அற்புதம் செய்யணும்னு நினச்சி நம்ம ஒரு ஆளை கெஸ் பண்ணியிருப்போம், இவங்க இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பறக்கிற காக்க கூட்டத்துக்கு கட்டளையிட்டுருவாரு. அது வந்து கொட்டிக்கிட்டே இருக்குமா? நம்மளே இதான் மிராக்கிள். இதான் என்னது? மிராக்கிள். இன்னைக்கு அடிக்கடி அற்புதங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கு. தேவன் அதை செய்ய போறாரு. மிராக்கிள். காகங்களுக்கு கட்டளையிடுவே. காகங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்குது. அது சாதாரணமான வெஜ்ஜு இல்லை. என்ன வெஜ்ஜு? நான்வெஜ்ஜு. நல்ல இறைச்சி அப்பம் போட்டு அவன் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறான். இப்போ கேரி தாண்டை விட்டு அவன் வெளியே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது, ஒழிச்சுக்கிட. இல்லாட்டா ஆகா போன கொன்னுருவான். உள்ள இரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வந்துச்சு? ஆண்டவர் சொல்றாருல சில சமயத்தில் தீர்க்க தரிசனத்தில், சினம் கடந்து போக மட்டும் ஒழித்து கொண்டிரு. சினம் கடந்து போக மட்டும் என்ன செய்? ஒழித்து கொண்டிரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஜபாலயங்களுக்கு புறம்பாக்கி கொலை செய்வாங்க, அதை செய்வாங்க, நிறைய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு காரியம் தேவ பிள்ளைக்கு வருதுன்னு வைங்களேன், மறைந்திருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். மறைந்திருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சு. சினம் கடந்து போகட்டு, கடந்து போகட்டு. அது கடந்து போகிற வரைக்கும் மறைஞ்சு இருந்தோம்னா ஆபத்து கிடையாது. ஆபத்து இல்லாமல் அந்த கர்த்தருடைய அந்த பர்வதத்துக்குள்ள ஒரு இவன் வந்து கேரி தாற்றண்டையில் இருந்தான். அதுக்கப்புறம் எங்க இருந்தான்? சாரிபாத்துடைய அந்த வீட்டு, அந்த ஏழை பெண் வீட்டில் இருந்தான். அங்க பாதுகாப்பு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சார் சொல்லுங்க? ஆமா, ஆகாபுக்கு முன்னால நின்னானா நிக்கலையா? ஆகாபுக்கு முன்னாலே ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. நல்லா கவனிங்க. சில நேரத்துல சில இடத்துல ஒளிச்சிரு, மறைஞ்சிரு அப்படின்னு சொல்லி ஜனங்களை வைப்பாரு. ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, கர்த்தர் என்ன பயன்படுத்தலையா? கர்த்தர் எனக்கு ஏகப்பட்ட டேலண்ட் எல்லாம் இருக்கு, தாளந்துகள் இருக்கு, இன்னும் நான் பயன்படாம உள்ள இருக்கிறேன்னா அப்படின்னு புலம்பி கொட்டி தீத்துருவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆகாபுக்கு முன்னால உன்னை கொண்டு போறேன், ஆகாபுக்கு முன்னால கொண்டு போக போறேன். கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்க போகிறாய். வானத்திலிருந்து அக்கினி வரப்போகிறது. பயங்கரமான காரியம். ஒரே வானத்திலிருந்து அக்கினியும் ஒரே வானத்திலிருந்து மழையும் வரப்போகிறது. கர்த்தர் தெய்வம் என்று நிரூபிக்கப்படுகிற இடத்திலே பனியும் வரும், மழையும் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு வானம் போதும். ஒரே காரியத்தில் இருந்து அதிசயங்களை மாறி மாறி செய்யக்கூடிய நம்முடைய கர்த்தர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால எலியாவே, காலம் வருமட்டும் நீ எந்த ஆற்றண்டையில் ஒளிஞ்சிரு, கேரி தாற்றண்டையில் என்ன செஞ்சிரு? ஒளிஞ்சிரு. சரி, இப்படி இவங்கெல்லாம் சாதனை படைச்சாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா வெயிட் பண்ணாங்க. அதான் மேட்டர். காலம் நிறைவேற வரைக்கும் என்ன செஞ்சாங்க? வெயிட் பண்ணாங்க, காத்திருந்தாங்க. நமக்கு தான் நல்ல வார்த்தை தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, சொல்லுங்க எல்லாரும் சவுண்டா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் டயர்டே கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த ஸ்டெப்ல மேலே ஏறி வந்தோடனே அப்பா டயர்ட் ஆயிருது நிறைய பேருக்கு. ஆனா அங்க சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். இன்னும் ஜீவனை தாங்கப்பா, நான் உமக்காக ரொம்ப ஓடுறேன், இன்னும் பலனை தாங்கப்பா, இன்னும் நான் இன்னும் ஓடுறேன். ஆராதனைக்கு வரும்போதும் அப்படி சொல்லணும், ஆண்டவரே இன்னும் ஜீவனை தாரும், நிறைய நான் துதிச்சுட்டே இருப்பேன், இன்னும் ஜீவன் தாரும், நிறைய வார்த்தைகளை கேட்டுட்டே இருப்பேன், இன்னும் ஜீவனை தாரும், இந்த தேசத்துக்குள்ள நுழைஞ்சு உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த பலனை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு காத்திருப்போம், கிருபைக்கு காத்திருப்போம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம்,
கிருபைக்கு காத்திருந்தா மரண கண்ணிக்கு ஆண்டவர் தப்பிச்சு விட்டுருவார். மரணம் வருது, போராட்டம் வருது, பயங்கரமான ஒரு காரியம் வருது, மரணத்திகள். யாரெல்லாம் கிருபைக்கு காத்திருக்கீங்களோ இந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றிடுவார். அதோடு பஞ்சத்தில் உயிரோட வைப்பாராம். உலகம் ஃபுல்லாக பஞ்சம் வந்தாலும் தேவ பிள்ளைக்கு பஞ்சம் கிடையாது. ஏன்னா நம்ம கிருபைக்கு காத்து கிடக்கிறோம். கிருபை கிருபை கிருபைன்னா அந்த கிருபை எப்படி வரும்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகும். நான் இந்த கீழே விழுந்த உடனே பயங்கர காயங்கள், முகம்லாம் பார்க்க முடியாது. அப்போ ஒரு பொருத்தனை பண்ணேன். என்ன தெரியுமா? லட்சம் ஸ்தோத்திரம் நான் சொல்லுவேன் ஆண்டவரே. ஏன்னா இப்போ படுக்கையில் படுத்து தான் கிடக்குறோம். அப்போ சும்மா தான் இருக்கணும், படுத்தே இருக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் லட்சம் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். பொருத்தனை எத்தனை ஸ்தோத்திரம்? நான் லட்சம் ஸ்தோத்திரம் போடுவேன் ஆண்டவரே. படுத்து இருந்துகிட்டே ஸ்தோத்திரம். நான் செக் பண்ணி பார்த்தேன், 1 ஹவருக்கு 6000 ஸ்தோத்திரம் போட்டுடலாம். 1 மணி நேரத்துக்கு எத்தனை தெரியுமா? ஸ்பீடாக போட்டே இருக்கணும், ஸ்டாப்லாம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம் போட்டால் 1 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை ஸ்தோத்திரம்? 6000. இப்படி போட்டு லட்சம் போட்டுட்டேன். ஸ்தோத்திரம். அந்த லட்சம் போட என் காயங்கள் எல்லாம் மறையுது. என் முகத்தில் இருந்த அந்த காயங்கள்லாம் என்ன செய்யுது? நான் ஸ்தோத்திரிக்க எனக்கு ஒரு மாற்றம் வருது. ஸ்தோத்திர பிரைஸ் எல்லாம். அதான் ஸ்தோத்திரிக்க கிருபை பெருகும். கிருபை பெருக அந்த மரணத்தின் அபாய கட்டங்களை நம்ம ஆண்டவர் மாற்றி போடுவார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் எல்லாம். உண்மைதான். மரண கட்டுகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிப்பார். பஞ்சத்திலே ஆண்டவர் உயிரோடு நம்மளை என்ன செய்வார்? இன்னும் வசனத்துக்கும் காத்திருக்கணுமா? எதுக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கணும், கிருபைக்கு காத்திருக்கணும், வார்த்தைக்கு காத்திருக்கணும். வார்த்தை வந்துட்டா அதை போல சக்சஸ் எதுவுமே கிடையாது. ஆமா, வார்த்தை வருது, தேவ மனுஷனுக்கு வார்த்தை வருது, தேவ மனுஷிக்கு வார்த்தை வருது, உடனே செய்றாங்க. பலிபீடத்தை கெட்டு, காளை அடுக்கு, தண்ணியை ஊத்து, வார்த்தை வந்துச்சு. வார்த்தையின்படி செஞ்சா அக்கினி வந்துச்சு. தேவ வார்த்தையின்படி நம்ம செஞ்சா தேவன் பரலோகத்தின் கதவுகளை திறந்து அவர் செய்யக்கூடிய காரியத்தை கரெக்டா செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம வெயிட் பண்ணுவோம். காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் ஸ்தோத்ரா நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? அனுப்பப்பட்டார். அவர் இந்த உலகத்துக்கு கிரியை செய்யவே வெயிட் பண்ணாரு. ஸ்தோத்ரா. வேற யாரெல்லாம்? ஆபிரகாம் காலம் நிறைவேறுகிற வரைக்கும் வாக்குத்தத்தம் செய்தவர் வல்லவர், நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி காத்திருந்தான். வேற யாரு காத்திருந்தாங்க? ஸ்தோத்ரா. எலியா அந்த டைம் வர்ற வரைக்கும் அப்படியே மறைஞ்சிருந்தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு, மறக்கவே மறக்காதீங்க. நமக்குன்னு ஒரு டைம் இருக்கு, நமக்குன்னு சரியான வேலை இருக்கு. அந்த வேலையை மரியாதை சொன்னார். வரலன்னு வேலை அப்படின்னாரு. சொல்லி கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு, இன்னும் நீங்களும் நானும் அவிசுவாசமாக ஒரு வேளை என் வேலை எங்கே வரப்போகுது, என் காலம் எங்கே வரப்போகுது, எனக்கு எங்கே நேரம் வரப்போகுதுன்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதை அப்படியே மாற்றுங்க. மாற்றி விட்டு, கர்த்தர் எனக்கு என் காலத்தை நிறைவேற்றி செய்து முடிக்க போகிறார், என் காலம் நிறைவேற போகுது, எனக்கு அவர் செய்ய நினைத்ததை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.